அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன தரப்போகுது? 3 8 கூடிய நீச்சமாகிறான், 7 கூடிய பாதகாதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். அப்போ 8ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல நீச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது? டிஃபால்ட்டாக வறுமை தொலைந்து விடுகிறது. உங்களுடைய கஷ்டம் போகுது 3 8 கூடியவன் நீச்சமாகும் பொழுது. நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 3 8 கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெறும்பொழுது என்ன ஆகிறது என்றால் 11 கூடிய இந்த இவர் குரு பகவான் 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாயுமாக சேர்ந்து ரொம்ப பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. செவ்வாய் தரப்போகின்ற என்ன நீச்ச பங்க ராஜ யோகம் எப்போ? செப்டம்பர் 20 வருகின்ற செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தை தருகிறார். கடகத்திலே நீச்சமாகிறார். ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேர்கிறார். வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டியபடி மங்களங்களை அள்ளி அள்ளி தருகிறார். பணத்தை தரார், பூமி லாபத்தை தரார், என்ன கேட்டாலும் தருகிறார். ஏன்னா செவ்வாய் ரொம்ப துடி கடவுள்பாங்க. நம்ம கருப்புசாமி சொல்கிற மாதிரி செவ்வாய் எப்படின்னா துடியான கடவுள்பாங்க. வந்தோன்னு தந்துடுவாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறோம். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வீடு வாசல் வாங்க போகிறீங்க, யார் யாரெல்லாம் நல்லா இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் கன்னிராசி தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கிறது தெரியும். நண்பர்களே, எனக்கு உள்ளபடியே சொன்னால் கன்னிராசிக்காரங்க மேலே எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா உலகத்திலேயே ஒரு ஜீவன் பாவம்னா அது நீங்கள் தான். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, போக முடியலையே, நான் இங்கே இருக்கேன், அவன் அங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க. நீங்கள் இந்தியா வரீங்க, அவங்க துபாய் போயிடுறாங்க. ஏங்க நீங்கள் மீட் பண்ணிக்கவே முடியாதா? என்றாவது கிரகணத்தின் பொழுது நிலவும் சூரியனும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்குமாமே, அந்த மாதிரி நாங்கள் சந்திச்சுக்கிட்டா உண்டு. ஏப்பா இவ்வளோ ஃபீலிங்கு. நான் வேணால் எழுதி தரேன். கன்னிராசிக்காரங்க இதை கேட்டால் கமெண்ட்டில் போடுங்க. ஒன்று நீங்கள் கடையில் இருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பார், அல்லது அவர் வீட்டில் இருந்தால் நீங்கள் கடையில் இருப்பீங்க. சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போவீங்க, அவ்வளோதான். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன தரப்போகுது? 3 8 கூடிய நீச்சமாகிறான், 7 கூடிய பாதகாதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா 2 பேருமே உங்களுக்கு கெட்டவன். யார்? குரு ஒன்றும் உங்களுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. அவன் 7 கூடிய கெட்டவன். அவன் 11 உபதேஸ்தானத்தில் உச்சமானதால் நற்பதவி பெறுகிறான். அதே மாதிரி கடகம் எனும் சந்திரனுடைய வீட்டில் உச்சமாவதால் குருச்சந்திர யோகம் பெறுகிறான். அவ்வளோதான். இது அப்படி சுற்றி இப்படி சுற்றி பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதே மாதிரி 8 கூடிய உச்சமாவது நீச்சமாவது அப்படி சுற்றி இப்படி சுற்றி வறுமை ஒழிச்சிருச்சு. ஏன்னா 8னா வறுமைன்னு அர்த்தங்க. அப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வறுமை கூடியவன் 8ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல நீச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது? டிஃபால்ட்டாக வறுமை தொலைந்து விடுகிறது. உங்களுடைய கஷ்டம் போகுது 3 8 கூடியவன் நீச்சமாகும் பொழுது. நீச்சபங்க ராஜயோகத்தாலே உங்களுடைய தாரித்யம் என்று சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, நான் ஒரு பேட்டியில் கேட்டேன், என்ன தாரித்யம் என்பது இருக்கலாம் எல்லாருக்கும் வரும், ஆனால் தாரித்திரிய புத்தி இருக்கக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா, நம்ம கூட பழகிறவங்க, கன்னிராசிக்காரங்க கூட பழகிறவங்க பாருங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாம் சோர்ஸ் இருக்கும், ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அதான் அந்த புத்தி. அந்த மாதிரி நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 3 8 கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெறும்பொழுது என்ன ஆகிறது என்றால் அந்த தாரித்யம் என்பது நீங்கி விடுகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் இப்போது முக்கியமான விஷயம், உங்கள் மாமனார் சப்போர்ட்டு. நிறைய பேருக்கு மாமனார் சார் மாமனாரா சார் அவர் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ண, அதெல்லாம் சரியாயிடும். 11 கூடிய இந்த இவர் குரு பகவான் 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாயுமாக சேர்ந்து ரொம்ப பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறாங்க. இது நாள் வரைக்கும் 10லே குரு வந்தால் பதவி பறி போகும்னு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 11 குரு வந்துட்டார். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சௌக்கியமாக ரொம்ப மங்களகரமாக இருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இது அடுத்ததாக இந்த ஒரு விஷயத்தில் இந்த செவ்வாய் பகவான் பெண்களாக இருந்தீங்கன்னா, கன்னிராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாங்கல்ய யோகம் உங்களுக்கு 200% சரியாகும். உங்கள் கணவரை சொல்லியிருப்பாங்க, அவர் உடம்பு சரியில்லைங்க, அவர் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க, 200% அதெல்லாம் சரியாயிடும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம்னா என்ன அப்படின்னா, அந்த நோய் எப்படி சரியாகுதுன்னே தெரியாது. நண்பர்களே, என்றைக்குமே இந்த நோய் கோர்ட்டு கேஸு, புரியுதுங்களா? அதான் சொல்லுவாங்க, வைத்தியர் கொடுக்கக்கூடாது, பொருளுக்கு வக்கீலுக்கு கொடுக்கக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தான் தண்ட செலவும்பாங்க. நம்ம ஏன் அந்த தப்பு பண்ணணும் வைத்தியர் கொடுக்கணும்?
நம்ம ஏன் அந்த தப்பு பண்ணோம், நம்ம சட்டத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருக்கிறது பார்த்தீங்களா. இந்த மாதிரி 3 8 நீச்சமாகும் பொழுது இந்த உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம ஏன் தெரியாமல் தப்பு பண்ணார் சார், வயசில் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதனுடைய விளைவு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கிட்னி ஒழுங்காக பார்த்துக்கல, தண்ணி குடிக்கல, கிட்னி போயிடுச்சு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மாங்கல்ய பலத்துக்கு ஆபத்து. டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த இது பாருங்க, எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் கிட்னி ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணுறவங்க துடிக்கிற துடிப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே. அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ரிலீவிங் ஆக போது 11ஆம் இடத்துல இந்த 8 நீச்சமாகும் பொழுது உடம்பு சரியாகுது. உடலின் அருமையை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் உணர்ந்துப்பீங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு ஹெல்த்தி பாடி, சவுண்டு மைண்ட் இண்டிய சவுண்டு பாடினா ஹெல்த்தி பாடி ஒரு நல்லா இருக்கு பாருங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. கன்னிராசிக்காரர்கள் சிரிச்சிட்டு இருங்க. பொதுவாகவே நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். 1 8 காலபுருஷ தத்துவப்படி இருக்கின்ற செவ்வாய்ங்கிறவர் ஒரு விபரீதமான கிரகம். என்ன அப்படின்னா காலபுருஷத்தின் முதல் கிரகம் அவர்தான். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்குமே தைரியம், வீரம், மகத்துவம், போர் படை இதெல்லாம் சொல்லுவாங்க. 1 8 இருக்கின்ற இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவத்திலே ஒரு படையை நடத்தி செல்பவராக இருக்கிறார். இவர் நீச்சம் பெறுவது எங்க கடகத்தில், உச்சம் பெறுவது மகரத்தில். எல்லா வருஷமும் நீச்சமாகிறார், இப்போ மட்டும் புதுசாக வரல. ஆனால் குரு அங்கே இவர் நீச்சமாகும் பொழுது கடகத்தில் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்காரு பாருங்க, அது திஸ் இயர் தான். அடுத்த வருஷம் போனீங்கன்னா குரு சிம்மத்துக்கு போடுவார். அப்போது இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க கடகம் எனும் புண்ணிய வீட்டில். ஏன் கடகம் புண்ணிய வீடு? ஏன்னா சந்திரனோட வீடு. சந்திரனுடைய வீடு. குருவுக்கும் சந்திரனுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது, அது குரு சந்திர யோகம். குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது, அது குரு மங்கள யோகம். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது, அது சந்திரமங்கல யோகம். டிஃபால்ட்டாகவே இதெல்லாம் யோகம். 3 நல்லவர்கள் சேர்ந்தால் என்ன ஆகும்? ஒரு குழந்தை இருக்குது, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, 3 பேர் அண்ணன் தம்பி. இவங்க அந்த குழந்தைய பார்க்குறாங்க. இந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க? அப்பா தரண்டா வச்சுக்கிடா அப்படின்னு ஒரு தாத்தா தரண்டா, பெரியப்பா தரண்டா, சித்தப்பா தரண்டா, போட்டி அந்த பையனுக்கு செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் 3 தெய்வங்கள் உங்களுக்கு ஒரு அருள போகுதுங்க. இதில் இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப துடிக்கடவுள்னு பேர். செவ்வாய் இருக்கும் பொழுது ரொம்ப துடியாக இருப்பார், எதை நினைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார். அதனால தான் செவ்வாயை மின்னலுக்கு ஒப்பானவன் என்று வர்ணிக்கிறார்கள். செவ்வாய்ங்கிறது ரெட்டு, எப்பொழுதுமே இவர் உழைப்பின் கடவுளாக அவர் அறியப்படுகிறார். இவ்வளோ விஷயங்கள் செவ்வாய் இருக்குது. செவ்வாயை நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், பூமிக்காரகன்னு சொல்கிறோம். அப்போ பொதுவாகவே இந்த பீரியடில் லேண்ட் வாங்குறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுவும் லேண்டாக வாங்கணும், வீடாக வாங்கக்கூடாது, லேண்டாக வாங்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மேலான இடம், கொஞ்சம் மேடான இடம், இதெல்லாம் வாங்குறது ரொம்ப நல்லது. கிழக்கு நோக்கிய வீடு, லேண்டு வாங்குறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கு இதெல்லாம் யோகங்கள். மிலிட்ரி வேலை, வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், ஊரை விட்டு போக போகிறேன் கெட்டுக்கோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எஸ்ஏ ஆனவங்க, சொந்த ஊர்லேயே எஸ்ஏ ஆயிடுவீங்க. அப்புறம் என்ன இடத்துல சிங்கம் சிங்கம் சிங்க நிற்கிறவன யார் தெரியுமில்ல? எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, ஒரு குரல் கொடுத்தா போதும். ஏய் என்னடா ஓவரா தவுண்டா இருக்கே, ஏன் ஊர்ரா அப்படிங்கிற மாதிரி உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய யோகம் இருக்குது. சொந்த ஊரில் போலீஸ்கார வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு சுதோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வச்சதான் சட்டம் அப்படி. அப்போது செவ்வாய் இவங்க சில பேர் இராணுவத்தில் வேலை கிடைப்பீங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனாக ஒரு திமிர் இருக்கணும்ட்டா. அது மாதிரிலாம் நீங்கள் நினச்ச அந்த சாதனை, பாடி பில்டிங், ஸ்போர்ட்ஸு சாம்பியன், அது ஏசண்டக்காரா குண்டு மொழியில் அந்த மாதிரி குத்து சண்டை இத்தோட நிப்பாட்டு போதும். எங்கே நிப்பாட்டுறது? நைட்டு 12 மணி ஆகி குத்து சண்டை போயினே இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேரம் நீங்கள் பிஸி ஆகிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு டைமே தெரியாது. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், என்ன எல்லா புகழும் ஒருவனுக்கே அந்த மாதிரி அந்த விஜய் அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நாள் நைட்லாம் ஓடிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வெறி வந்துடும் உங்களுக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெலாம் என்ன ஆகிடும், அடுத்து அந்த தங்க மெடலை வாங்கிட்டு தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறி வந்தெல்லாம் செயல்படுவீங்க. ரொம்ப பெரிய புகழெலாம் அடைய போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. இந்த நீச்சபங்க ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் 40 நாள். இந்த 40 நாளில் நீங்கள் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கே தெரியாது. செப்டம்பர் 20க்கு அப்புறம் உங்களை கடவுள் கூட்டிகிட்டு போகிறார். வாங்கிறதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு டெம்பிள் ரன்னு, இதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் ஓடுறதுக்கு ஒரு பையன் ஓடிட்டே இருப்பான், தங்கமாக ஒரு காயினாக எடுத்து போடுவான். அந்த மாதிரி அள்ளி போடுறதா அவங்க வேலை. எடுத்து போட்டே இருப்பீங்க. ஒரே கோல்டு தான். 40 நாள் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா தங்கம் மூட்டை ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி வர்றதெல்லாம் ப்ராஃபிட். எப்படி இவ்வளோ விற்றேன், என் கடை எப்படி காலியாச்சுன்னு எனக்கே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் ஒரு நேரம். சொல்லுவாங்க சில பேருடைய நேரம் 300 இட்லி, 200 தோசை, 100 பூரி. டேய் காலையில் விற்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் எவ்வளோ போட்டாலும் ஓடாது, ஆனால் நீங்கள் போட ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அவன் ராசி உங்களுக்கு ஓட போதே.
அவர் நீங்கள் என்ன பண்ணோம், கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.